இங்க பாண்டியன் வீட்ல இருக்கிற கோமதியுமே பயங்கரமா பயந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா பழனிவேலோட கல்யாணம் 2வது டைமே நடக்க போகுது. ஆனா இன்னுமே பொண்ணு வீட்டுக்காரங்க யாருமே வரல. அவங்க சொந்தக்காரங்க மட்டும் தான் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்களும் ரொம்பவே பயந்து போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் பாண்டியனுமே எப்படியாவது இவங்க வரணுமே, ஏன் வராம இருக்காங்க, என்ன காரணம், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாண்டியனுமே பயந்துகிட்டு இருக்காரு. இப்படி இவங்க எல்லாருமே பயந்துட்டு இருக்க நேரத்துல கடைசியில பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணோட வந்து நிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பாண்டியனுக்கும் கோமதிக்கும் பயங்கரமான சந்தோஷம். அவங்களுமே வாங்க வாங்க, என்னாச்சு, உங்க சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க, நீங்க இவ்வளவு லேட்டா வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இங்க பாண்டியன் மூஞ்சி கொடுத்து கூட இங்க பொண்ணு வீட்டாளுங்க பேச மாட்டேன்றாங்க. இதை பார்த்தோன்னா கொஞ்சம் பாண்டியனுக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் கருக்குன்னு இருக்கு. பட் இருந்தாலும் இங்க கோமதி சரி விடுங்க, அவங்க ஏதோ வேற ஏதோ டென்ஷன்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணு கூட்டிட்டு உள்ள போறாங்க அலங்காரம் பண்றதுக்கு. அதே நேரம் மணவரையில உட்காந்து ஐயருமே மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப கரெக்டா பழனியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து பழனியை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்ப பழனியை உட்கார வைக்கும் போது பழனியை சுத்தி எல்லாருமே நின்று கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, பழனிக்கு பயங்கரமா வெக்க வர ஆரம்பிச்சிருச்சு, அவன் நேத்துல இருந்து வெக்கப்பட்டு இருக்கான்னு சொல்லி ஒவ்வொருத்தரா மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க அந்த கல்யாணத்துக்கு வந்த ஆத்தாவுமே இங்க பழனி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு எப்படியாவது என் பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும், அது மட்டும் நடந்துருச்சுன்னா போதும், நான் ரொம்ப சந்தோஷமா கண்ண மூடிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஆத்தா பக்கத்துல போன கோமதியுமே கவலைப்படாதமா, எல்லாம் நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே வந்து ரொம்பவே கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க முத்துவேல் சத்திவேல் வீட்டுல இருக்கிற எல்லாருமே இங்க பாண்டியன் வீட்டோட இருக்கிற சண்டையெல்லாம் மறந்துட்டு எல்லாருமே ரொம்பவே கேஷுவலா மீனா கிட்ட மயில் கிட்ட ரொம்பவே வந்து அந்யோன்யமா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாண்டியனுக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு. சொல்லப்போனா இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்ல, நமக்கு ஏன் இப்படி அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இங்க முத்துவேலும் சத்திவேலும் இங்க யாரோ ஒரு ஸ்டேஞ்சரான ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க பாண்டியனுக்கு என்ன இது, இவங்க பண்ற விஷயம் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டோட இந்த பக்கம் அவங்களை கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இங்க முத்துவேல் சத்திவேல்குள்ள பேசிக்கிறாங்க. இங்க பாருண்ணா, கவலையே படாத, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், அந்த பிளான் படி இந்த கல்யாணம் நின்றோம். இந்த கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் நம்ம கூட்டிட்டு வந்த பொண்ணை இங்க எப்படியாவது நம்ம பழனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம வீட்டுக்கே நம்ம கூட்டிட்டு போயிரும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பிளானோட இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க பொண்ணையும் கூட்டிட்டு வந்து மணவரையில உட்கார வைக்கிறாங்க. ஆனா அங்க பொண்ணு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அங்க பொண்ணோட வீட்டாருங்க இங்க பொண்ணு இந்த பழனி கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்லாத மாதிரி ரொம்பவே கடுப்போட, நீ எந்திரிமா, இந்த கல்யாணமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை அங்கிருந்து கழட்டி போட்டுட்டு மறுபடியும் பொண்ணை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற கோமதியும் பாண்டியனும் சேர்ந்துட்டு என்னாச்சு, எதுக்காக கிளம்புறீங்க, என்னாச்சு சம்பந்தி அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா அவங்களுமே இங்க பாருங்க, எங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, உங்க மாப்பிளையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நாங்க எதுக்காக அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபத்தோட கிளம்ப பாக்குறாங்க. அப்ப பாண்டியனுமே என்ன பிரச்சனை, முதல்ல சொல்லுங்க, வாயை திறந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா இந்த பொண்ணு விட்டாளுங்களும் அந்த ஒரு பிரச்சனையெல்லாம் இந்த மேடையில பேச முடியாது, அது ரொம்ப தப்பா போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே எதை பத்தியும் பேசாம அந்த கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி அங்க பொண்ணை கூட்டிட்டாங்கிறது கிளம்பிடுறாங்க. இந்த மாதிரி அவங்க பொண்ணை கூட்டிட்டு கிளம்பின உடனே இங்க பழனிக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்னடா இது, நம்ம லைஃப்ல மட்டும் இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி அவருமே அப்படி மிரண்டு போய் உட்காந்துட்டு இருக்காரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க ஆத்தாவுமே என்னாச்சு, என் பையன் பழனிக்கு இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, யார் இது பண்ணா, எதுக்காக இந்த மாதிரி கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்லி ஆத்தாவுமே பயங்கரமா ஆள ஆரம்பிக்குது. இங்க பாண்டியனுக்கு தெளிவா புரியுது, இதுக்கெல்லாம் காரணம் சக்திவேல் முத்துவேல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே இங்க சக்திவேல் இருந்துகிட்டு, நான் தான் சொன்னல, இவனை நம்பி கல்யாணம் பண்ணாத, இவனை நம்பி கல்யாணம் பண்ண ஏதோ பிரச்சனையாகும், கண்டிப்பா கல்யாணம் நின்று போயிருந்து சொன்னல, இதுக்கு தான் நீ எங்க கூட வந்திருந்தனா உனக்கு நல்லபடியா நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம், பாரு இந்த பாண்டியனை நம்பி வந்து நீ 2 டைம் அவமானப்பட்டுட்ட அப்படின்ற மாதிரி இங்க பழனியை பார்த்து முத்துவேல் சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அப்ப இதை பார்த்துக்கிட்டு இருக்க பாண்டியனுக்கு தெளிவா புரிஞ்சிருது, கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்தினது இவங்க 2 பேர் தான், இவங்க தான் நிறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல முத்துவேல் இருந்துகிட்டு, இங்க பாருடா, நீ கவலைப்படாத, இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னு தானே கவலைப்படுற, கவலையே வேண்டாம், உனக்கு இதே மேடையில கண்டிப்பா கல்யாணம் நடக்கும், அதுக்கு நாங்க ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவேலுமே அவர் பின்னாடி நிக்கிற பொண்ணை கரெக்டா முன்னாடி கூப்பிடுறாங்க. அப்ப எல்லாருமே அந்த பொண்ணை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா முத்துவேல் இருந்துகிட்டு, இங்க பாருடா, இந்த பொண்ணு நீ நினைக்கிற மாதிரி வசதி இல்லாம இல்ல, நல்ல பணக்கார வீட்டு பொண்ணு, நீ கடைசி வரைக்கும் இன்னொருத்தன் கடையில பொட்டணம் கட்டிட்டு கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது, அவங்களே ஒரு பிசினஸ் வச்சு தருவாங்க, அதை வச்சு நீ பொழைச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை ஓட்டிக்கலாம், யாரை நம்பி நீ இருக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி இங்க பாண்டியனை விட்டு பிரிக்கிற மாதிரியே பழனி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதை கவனிச்சிட்டு இருக்கிற முத்துவேலோட ஒய்ஃபுமே, என்னங்க இது, இப்பதான் வந்து அவங்க ரொம்ப வந்து கஷ்டத்துல இருக்காங்க, இப்போ போய் நீங்க திடீர்னு கல்யாணம்ன்றீங்க, எப்படிங்க நம்மளால பழனியால ஏத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் முத்துவேலு, வாய மூடு, உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டேன்னா நீங்க எல்லாம் பேசவே கூடாது, அமைதியா இருக்கணும், நாங்க என்ன பேசினாலும் கேட்டுட்டு மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எங்க முத்துவேலுமே அவங்க வீட்டு பொண்ணுங்க கிட்ட பயங்கரமா வந்து ஆதிக்கத்தை காட்டிட்டு இருக்காரு. அதே நேரம் இங்க ஆப்போசிட்ல இருக்கிற பாண்டியனுமே ரொம்பவே டவுட் ஆயிட்டு இங்க கோமதியை தனியா கூட்டிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு கோமதி, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, இந்த மாதிரி பழனியோட கல்யாணத்தை நிறுத்தினது இவங்க தான், அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்தை நிறுத்தினது இல்லாம இவங்களே ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா
பழனியை ஏதோ ஒரு விஷயத்துல சிக்க வைக்க போறாங்க. நம்ம தான் பழனியை காப்பாற்றணும்னா வேற ஏதாவது பண்ணி ஆகணும். நீ என்ன யோசிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இங்கே கோமதியுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு, இல்லைங்க ஏற்கனவே என் தம்பி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான் முத கல்யாணத்தப்போ. இப்போ 2வது கல்யாணமும் ஆசையாக நடக்கிற நேரத்தில் கடைசியில் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. இப்போ என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க? ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ அவனுக்கு இந்த மேடையில் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா மறுபடியும் அந்த கல்யாணத்தை வெறுத்துருவாங்க. நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பாண்டியனும் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் இங்கே வெளியில் இருக்கிற ஆத்தாவுமே எப்படியாவது என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது மட்டும் தான் என்னோட எண்ணம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே தெளிவாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் உள்ள இருக்க பாண்டியன் இது வரைக்கும் யாருமே எடுக்காத மாதிரி ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாரு. அவருமே இந்த பக்கம் பழனிக்கு பேசாம நம்மளோட மக அரசியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டோன்னே இந்த பக்கம் கோமதி கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. எங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். ஆனா இது அரசி ஏத்துக்குவாளா, அரசிக்கு பழனியை பிடிக்குமா அப்படின்னு தெரியலையே, அதை பத்தி நம்ம அவட்ட கேட்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்க பாண்டியனுமே நீ கவலைப்படாத கோமதி, என் பொண்ணு நான் சொன்னா கேட்பா, எனக்காக எல்லா விஷயத்தையும் செய்வா அப்படின்ற மாதிரி கோமதிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதியுமே இருங்க இதுக்கும் அரசியை கூப்பிட்டு பேசிடுவோன்னு சொல்லிட்டு இங்க கோமதி டைரக்டா அரசியை உள்ள கூப்பிடுறாங்க. அரசியை உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுப்பா ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் பாண்டியன் இருந்துகிட்டு இங்க பாருமா உங்ககிட்ட நான் அப்பா ஒரு முக்கியமான விஷயத்த கேட்க போறேன், இதை எனக்காக நீ செய்வியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப அரசி இருந்துகிட்டு நீங்க எதுவுமே என்கிட்ட கேட்டது இல்லப்பா, நீங்க இதை கேட்டீங்கன்னா கண்டிப்பா செய்வேன், என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பாண்டியன் இருந்துகிட்டு நீ இந்த மாதிரி பழனியை கல்யாணம் பண்ணிக்குவேமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் அரசியால பேசவே முடியல. ஏன்னா அவங்களுமே இப்பதான் குமரவேலை கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட மனசுல நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல இப்ப பழனியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வர்றப்போ இதுல எப்படி முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம அவங்களுமே விழிப்புதிங்க போய் ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப பாண்டியனுமே நீ யோசிச்சு சொல்லுமா, இன்னும் டைம் இருக்கு, நீ யோசிச்சு மட்டும் சொல்லு, நீ ஊன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம பழனியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே இங்க அரசிக்குமே வேற வழி இல்லை. ஏன்னா தான் அப்பா கேட்டதுக்காக இந்த விஷயத்த மறுக்காம சரிப்பா நீங்க சொன்ன சரி நான் கண்டிப்பா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்க அரசியும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்க கோமதியும் பழனி வேலை உள்ள கூப்பிடுறாங்க. கூப்பிட்டது மட்டும் இல்லாம எங்க பாரு பழனி, நாங்க ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கோம், இதே மேடையில வச்சு உனக்கு கல்யாணம் நடத்த போறோம். ஆனா பொண்ணு இங்க உங்க அண்ணனுங்க கூட்டிட்டு வந்த பொண்ணு கிடையாது, என் பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்ட பழனிவேலுமே என்னக்கா சொல்ற, நான் எப்படிக்கா அரசியை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் பாண்டியன் இருந்துகிட்டு ஏன்டா நீ பண்ணிக்க கூடாதா, நீ மாமா முறைதானாவது நீ பண்ணிக்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் பழனியுமே இல்ல மாமா, நான் இந்த மாதிரி அரசியை இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நான் பார்த்ததே கிடையாது, அவளை நான் குழந்தை மாதிரி இப்போ போல தூக்கி வளர்த்துருக்கேன், நான் போய் இப்போ எப்படி அரசியை கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதை விட முக்கியமா அவ எப்படி இதுக்கு ஒத்துக்குவா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா எங்க பாண்டியனுமே இங்க பாடுறா அவட்ட பேசிட்டு தான் நான் உன்ட்ட பேசுறேன், அவளுக்கு பிடிச்சிருக்குன்ட்டா அவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டா, நீ ஊன்னு சொன்னா பண்ணிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பழனியுமே இல்ல இல்ல மாமா வேண்டாம், கண்டிப்பா வேணவே வேணாம், நான் சொன்னா கேளுங்க, எனக்கு அரசி மேல அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே கிடையாது, நான் எங்க அண்ணங்க கூட்டிட்டு வந்த பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதனால வர பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், ஆனா இந்த மாதிரி அரசிக்கு நான் இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ண மாட்டேன், ஏன்னா நான் அவளை அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி இங்க ஒரேடியா பழனி அந்த விஷயத்த மறுத்துடுறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க பழனி வெளியில வந்துட்டு இங்க பாருங்க நீ சொன்ன மாதிரி நீ கூட்டிட்டு வந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இங்க முத்துவேல்ட்டையும் சத்திவேல்ட்டையும் சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே பாண்டியனுமே இங்க பழனிவேலோட மனசுல என்னென்ன விஷயங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவரையுமே ஹக் பண்ணிட்டு சரி விடுடா கவலைப்படாத, நாங்க கடைசி வரைக்கும் கூட இருப்போம் அப்படின்ற மாதிரி இங்க பழனிவேலுக்கு ஆதரவா பாண்டியனும் பாண்டியன் குடும்பமும் இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இங்க பழனி எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுமே பழனியோட முடிவே சரியான முடிவா இருக்கட்டும் அப்படின்ட்டு இவங்களும் பழனியோட முடிவுப்படி விட்டுட்டாங்க. அதே நேரம் ஆப்போசிட்ல இருக்க குமரவேலுமே நல்ல வேலை எனக்கே பயந்துட்டேன், திடீர்னு அரசி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா என் வாழ்க்கை போயிடுமே, நம்ம பிளான் எல்லாம் வேஸ்டா போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அரசிக்குமே இங்க ரொம்பவே நிம்மதியா இருக்கு, பரவாயில்ல மாமா நம்மள வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி அவங்களுமே கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்காங்க.